ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட், இந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒவ்வொரு வீடியோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இந்த சூப்பர் தேங்க்ஸில் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் உங்களால் இந்த சேனலுக்கு உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பலாஸ்ட் வாட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷனுங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி அண்ட் இ, இது மாதிரி 5 செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 5 செக்ஷனில் நமக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், நமக்கு என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பலாஸ்ட் வாட்டர் இந்த கன்வென்ஷன் படி என்னென்ன ஷிப்பில் எந்தெந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம் பலாஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்காக அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இப்போ ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா 13 February 2004. எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா, எப்போ ஃபோர்ஸுக்கு என்ட்ரி ஆச்சு அப்படின்னா 8 September 2017 நமக்கு என்ட்ரி ஆச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பலாஸ்ட் வாட்டர்னா என்ன, எதுக்காக நம்ம பலாஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷிப் இருக்குது. இந்த ஷிப்பு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு போர்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா லோடிங்காக போர்ட் பிக்கு போகுது. ஓகேங்களா, இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுச்சு, லோடிங்காக போர்ட் பிக்கு போகுது. இப்போ இது லோட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது எப்படி இருக்கு, லோடர் கண்டிஷன்ல இருக்கு இல்லையா? லோடர் கண்டிஷன்ல இருக்கப்போ இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கப்போ இது எப்படி இருக்கும், இந்த ஷிப் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்கும். இப்போ என்னாச்சு, இது டிஸ்சார்ஜ் பண்ணிருச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், மேலே போகுமா? ஸோ மேலே போகும். ஸோ மேலே போகிறப்போ இதனுடைய ஜிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஜிஎம் ஆயிரும். ஸோ முன்னாடி எப்படி இருக்குது, பாசிட்டிவ் ஜிஎம்ல இருக்குது, இப்போ நெகட்டிவ் ஜிஎம் இருக்குது. நம்ம ஸ்டெபிலிட்டி பற்றி ஒரு வீடியோவை போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ என்னாச்சு, நெகட்டிவ் ஜிஎம் ஆயிடுச்சு. அப்போ நெகட்டிவ் ஜிஎம் இருக்கப்போ இது எப்படியா இருக்கும், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல இருக்கும். ஸோ இந்த ஷிப்பு மூழ்கிறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது லாஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இதை மறுபடியும் நம்ம ஸ்டேபிளுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இந்த ஜியை நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் கீழே கொண்டு வரணும். அப்போ ஜியை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷிப்புக்கு நம்ம வெயிட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த வெயிட் தான் நமக்கு பலாஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பலாஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுது, நம்மளுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்போ இந்த பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்றப்போ நமக்கு என்ன பண்றோம், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மறுபடியும் நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம போர்ட் பிக்கு போயிட்டு அங்கே பலாஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லோடர் கண்டிஷன்ல ஷிப் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த ப்ரொப்பலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி இம்மர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ அதனால இதனுடைய ப்ரொபல்ஷன் சரி, நம்மளுடைய மேனுவல் சரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்னாச்சு, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ப்ரொப்பலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீ வாட்டர் லெவலுக்கு லேசா என்ன இருக்கு, ப்ரோட்ரேட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இதனால ப்ரொபல்ஷன், நம்மளுடைய ஷிப்போட ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அப்போ இதனுடைய ஷிப்போட ப்ரொபல்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷிப்புக்கு வெயிட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த வெயிட் தான் பலாஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது. அப்போ இதனுடைய இந்த பலாஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறதோட அப்ளிகேஷன் என்னென்ன, ஸோ இது டிரான்ஸ்வர் ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து இதனுடைய ப்ரொபல்ஷன் அண்ட் மேனுவரபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த ஷிப்பில் நீங்க கார்கோ மட்டும் லோட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தேவையான வாட்டர் லோட் பண்ணியிருப்பீங்க, இன்ஜினுக்கு தேவையான ஃபியூல் ஆயில் நீங்க லோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஃபியூல் ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இதனுடைய ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா, கம்மியாகும். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டியை மறுபடியும் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் பலாஸ்ட் வாட்டர் நம்ம கேரி பண்றோம். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்ட். காம்பன்சேட் ஃபார் வெயிட் சேஞ்சஸ் இன் வேரியஸ் கார்கோ லோட் லெவல்ஸ் அண்ட் டியூ டு ஃபியூல் ஆயில் வாட்டர் கன்சப்ஷன். ஸோ இதுக்காக தான் நம்ம பலாஸ்ட் வாட்டரை யூஸ் பண்றோம். அப்போ பலாஸ்ட் வாட்டரை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்றதுனால நமக்கு எதுக்காக இந்த BMW கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இப்போ நீங்க போர்ட் ஏல நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வாட்டரை மட்டும் தான் கேரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த வாட்டரில் உள்ள பாக்டீரியா, வேரியஸ் ஸ்பீசிஸு, எக்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கேரி பண்ணுறீங்க. இப்படி கேரி பண்ணுறப்போ இப்படி கேரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போர்ட் பிக்கு போகிறீங்க. போர்ட் பியில் வந்து நீங்கள் வந்து அந்த பலாஸ்ட் வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் கார்கோவை லோட் பண்ணுறீங்க. அப்போ இது மாதிரி இந்த ஸ்பீசிஸ்லாம் என்ன பண்ணும், மறுபடியும் போர்ட் பியில் வந்து க்ரோ ஆரம்பிக்கும் இல்லையா. போர்ட் பியில் வந்து க்ரோ ஆரம்பிக்கும். க்ரோ ஆகி இந்த போர்ட் பியில் உள்ள வாட்டரில் உள்ள ஸ்பீசிஸோட கம்பேர் பண்ணும். ஸோ வந்து இது வந்து என்ன பண்ணும், போர்ட் பியில் உள்ள அந்த ஆர்கானிசம்ஸை நேட்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது போர்ட் பியில் உள்ள ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் ஸ்பீசிஸ் இல்லையா. ஸோ அந்த நேட்டிவ் ஸ்பீசிஸோட இந்த ஸ்பீசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்பேக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த போர்ட் பியில் உள்ள நேட்டிவ் ஸ்பீசிஸை வந்துட்டு கொண்டுரும். ஸோ கில் பண்ணிடும், இந்த ஆர்கானிசமை கில் பண்ணிடும். ஸோ கில் பண்ணிச்சு அப்படின்னா போர்ட் பிக்கு உள்ள பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இப்போ இந்த போர்ட் பியில் வந்துட்டு சில ஸ்பீசிஸ் இருக்கும். போர்ட் பி அப்படிங்கிறதுக்காக அந்த போர்ட்டில் சில வந்து நம்ம நேச்சுரலாக முன்னாடி அந்த காலத்துலேருந்து நிறைய ஸ்பீசிஸ் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்பீசிஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் ஏல வந்து ஸ்பீசிஸ் வந்து கொண்டு இது வந்து இங்கே வந்து பெருக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இதனுடைய ப்ரொடக்ஷனை இது வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நமக்கு வந்து இப்படி ஆகிறதுனால நமக்கு போர்ட் பியில் உள்ள வாட்டர் உள்ள ஸ்பீசிஸோட பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பலாஸ்ட் வாட்டர் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இதனுடைய பர்பஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, மொத்தம் 5 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அண்ட் டி அண்ட் இ அப்படிங்கிறது. செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ரொவிஷன், ஸோ இதனுடைய டெஃபினிஷனை சொல்லும். அதே மாதிரி செக்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஷிப். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய அப்ளிகேஷன், இந்த ஷிப்பு வந்து எந்தெந்த ஷிப்புக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும், இந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது எந்தெந்த ஷிப்புக்கெலாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஷிப்பு எல்லாத்துக்குமே இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற எல்லா ஷிப்பும் இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன ஷிப்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி ஷிப்புகளுக்குலாம் நமக்கு வந்து இந்த கன்வென்ஷன் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா, சில ஷிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ணுறதுக்காக எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுக்காக வேறு ஏதாவது அவங்க வந்து கேரி பண்ணுறதுக்காக அந்த லோட் சேஞ்சஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. பலாஸ்ட் வாட்டரை வந்து கேரி பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஷிப்புகளுக்கு இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷனுங்கிறது அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த வார் ஷிப்பு ஓன்டு பை அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் அந்த ஷிப்பு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நமக்கு இந்த கன்வென்ஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸை வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸை உங்களுடைய ஷிப்பு வந்து யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ளாக் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து ஷிப் கேரிங் பர்மனன்ட் பலாஸ்ட் வாட்டர் இன் சீல்டு டேங்க். சில இதில் பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக சீல்டு டேங்கில் வந்து பர்மனண்டாக பலாஸ்ட் வாட்டர் கேரி பண்ணுவாங்க. ஸோ வந்து அதை வந்து டிஸ்சார்ஜே பண்ண மாட்டாங்க, பர்மனண்டாக அந்த பலாஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது மாதிரி ஷிப்புகளுக்கு இந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து ஷிப் ஆப்ரேட்டிங் ஒன்லி வித்தின் ஜஸ்டிக்ஷன் ஆஃப் த ஃபிளாக் ஸ்டேட். அந்த ஃபிளாக் ஸ்டேட்டில் மட்டும், அந்த ஜஸ்டிக்ஷனில் மட்டும் நமக்கு வந்து இந்த ஷிப்பு வந்து செயில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஹை சீஸ் ஆர் ஒன்லி வித்தின் ஜஸ்டிக்ஷன் ஆஃப் த அனதர் ஸ்டேட் சப்ஜெக்ட் டு த ஆத்தரேஷன் ஆஃப் தட் ஸ்டேட். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் மட்டும் இந்த ஜஸ்டிக்ஷனில் மட்டும் உங்களோட ஷிப்பு செயில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட ஆத்தரேஷன்ஸ் படி உங்களால் இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ப்ரொவைடட் தட் இட் இஸ் டிட்டர்மைன்ட் தட் டிஸ்சார்ஜ் ஆஃப் பலாஸ்ட் வாட்டர் ஃப்ரம் சச் ஷிப் வில் நாட் டேமேஜ் டு த என்வாயன்மெண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஓகே நீங்கள் வந்து இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற வாட்டர் வந்து எந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கும் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, இந்த கன்வென்ஷனை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப் பிலாங்கிங் டு அ ஸ்டேட் விச் இஸ் நாட் அ பார்ட்டி டு த கன்வென்ஷன். ஸோ வந்து இந்த ஸ்டேட் வந்துட்டு இந்த கன்வென்ஷனுக்கு இப்போ வந்து ஒரு கன்வென்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பார்ட்டிஸ் இருக்கும், நிறைய ஸ்டேட் வந்து அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அந்த பார்ட்டி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
பிளஷர் கிராஃப்ட், அடுத்து வந்து ரீக்ரியேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை சர்ச்சிங் அண்ட் ரெஸ்கியூ கிராஃப்ட், இதெல்லாம் வந்து இதனுடைய லென்த் ஆஃப் ஓவரால் வந்து 50 மீட்டர் கம்மியாக இருக்குது, இதனுடைய பலாஸ்ட் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 8 மீட்டராக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கன்வென்ஷன் வந்து வந்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலான ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபிளாக் ஸ்டேட் வந்து ஈக்குவலான ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண அவசியம் இல்லை, இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த பலாஸ்ட் வாட்டர் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுற எல்லா ஷிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி என்ன பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கும் அப்படின்னா, இது என்னென்ன டேட்டாலாம் இருக்கும் அப்படின்னா, சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபார் ஷிப் அண்ட் க்ரூ, ஷிப்புக்கும் க்ரூவுக்கும் இந்த பலாஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து எப்படி நம்ம சேஃப்டியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சேஃப்டி ப்ரொசீஜரும் இருக்கணும் இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில். அதே மாதிரி டீடைல் ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன் டு இம்ப்ளிமெண்ட் த கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆக்ஷன்லாம் நம்ம இந்த பலாஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளானில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் இருக்கணும். அடுத்து டீடைல் ப்ரொசீஜர் ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் செடிமெண்ட் அட் சி அண்ட் டு ஷோர். இப்போ நீங்கள் பலாஸ்ட் வாட்டரை நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கீழே உங்களுக்கு செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகேங்களா, மட்டு இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த செடிமெண்ட்ஸை வந்து எப்படி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும், சீலையோ இல்லை ஷோர்லையோ எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜரும் இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் இருக்கும். அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் கோஆர்டினேட்டிங் வித் த ஸ்டேட் இன்டு ஹூஸ் வாட்டர் டிஸ்சார்ஜ் வில் டேக் பிளேஸ். அதாவது நீங்கள் அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அந்த ஸ்டேட்டோட கோஆர்டினேட் பண்ணி அந்த வாட்டரை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலாஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு யார் வந்து டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். செகண்ட் இன்ஜினியரா இல்லை வந்து சீஃப் ஆஃபீஸரா அப்படிங்கிற எல்லா டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் யார் அப்படிங்கிற வந்து அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யார் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் இருக்கும். அடுத்து ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட் ஃபார் அ ஷிப். ஸோ அந்த பலாஸ்ட் வாட்டர் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ ரொம்ப வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அது மட்டும் எல்லா ஆல் க்ரூ ஷால் பி ஃபெமிலியர் வித் above the flag. இந்த பிளான் உங்களோட ஷிப்பில் வந்து இந்த பலாஸ்ட் வாட்டர் கன்வென்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை பற்றி உங்களுக்கு எல்லா க்ரூவும் வந்து ஃபெமிலியர் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபெமிலியர் ஆகலை அப்படின்னா ஃபெமிலியர் ஆகிருங்க. ஸோ அடுத்து இந்த கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுற ஷிப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக் அப்படிங்கிறத கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். எப்படி நம்ம வந்து அனெக்ஸ் 1 படி ஆயில் ரெக்கார்ட் புக்கு, அனெக்ஸ் 2 படி கார்கோ ரெக்கார்ட் புக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த பலாஸ்ட் வாட்டர் கன்வென்ஷன் படி நம்ம பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சிஸ்டமாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆயில் ரெக்கார்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக நம்ம எழுதி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக்குங்கிறது அப்படி இருக்க ஃபிசிக்கலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சிஸ்டமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷம் இதை ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னா ஷிப்பில் நம்ம ஆயில் ரெக்கார்ட் பண்ணால் 3 இயர்ஸ் நம்ம ரிட்டைன் பண்ணல லாஸ்ட் எண்டிலேருந்து, இது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நம்ம வந்து ரிட்டைன் பண்ணால் போதும். அண்ட் தேர் ஆஃப்டர் கம்பெனி வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. எனி டிஸ்சார்ஜ் ஆஃப் பலாஸ்ட் வாட்டர் இன்க்ளூடிங் ஆக்சிடென்ட். இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட்டாக நீங்கள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் இதை ரிசப்ஷன் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் பலாஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, எந்தெந்த இடத்துல வந்து டிஸ்சார்ஜை வந்து அந்த பலாஸ்ட் வாட்டர் லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக்கில் என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஷால் பி என்டர் இன் திஸ் புக் ஸ்டேட்டிங் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ரீசன் ஃபார் த சேம். அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்காக, அதோட ரீசன் என்ன, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக்கில் உங்களுக்கு என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த என்ட்ரி எல்லாமே எந்த ஒரு டிலே இல்லாமல் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து அந்த பலாஸ்ட் வாட்டர் புக்கில் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடணும். இது எந்தெந்த லாங்குவேஜில் இருக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கலாம், ஃப்ரெஞ்சில் இருக்கலாம், ஸ்பானிஷில் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஷால் சைன் எவ்ரி என்ட்ரி அண்ட் மாஸ்டர் ஷால் சைன் ஈச் பேஜ். இதில் எல்லாமே ஆஃபீஸர் இன்சார்ஜ், அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் யார், சீஃப் ஆஃபீஸராக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவரோட சைனு, அடுத்து வந்து மாஸ்டரோட சைன் இருக்கணும், எல்லா பேஜ்லேயும் இருக்கணும். இட்ஸ் ஆர் ரெடிலி அவைலபிள் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பை த போர்ட் ஸ்டேட். ஸோ இந்த இப்போ இது வந்து ஒரு ஆயில் ரெக்கார்ட் புக் தான். ஆயில் ரெக்கார்ட் புக் எப்படி போர்ட் ஸ்டேட் இருந்தாங்கன்னா அது ஒரு ரெடினஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இதில் வந்து
இருக்கணும், கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பலாஸ்ட் டேங்கு, உங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டியோட டயக்ராம் வந்து இதில் வந்து இருக்கணும். ஸோ இது இந்த பலாஸ்ட் ரெக்கார்டு புக்கில் நீங்கள் பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்டு புக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலாஸ்ட் டேங்க்ஸ் வந்து எங்கேயே இருக்குது, எந்தெந்த டேங்க்லாம் வந்து டெடிகேட்டட் பலாஸ்ட் டேங்காக இருக்குது, இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டேட் அண்ட் டைம் ஆஃப் ஈவென்ட் பொசிஷன் ஆஃப் த ஷிப். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, அப்போவோட டேட்டு, டைமு, அதனோட பொசிஷன், இது எல்லாமே நீங்கள் வந்து அதில் வந்து இருக்கணும். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் பலாஸ்ட் வாட்டர் டேக்கன், எவ்வளோ வால்யூம் ஆஃப் பலாஸ்ட் வாட்டர் நீங்கள் டேக்கன் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் ரிசப்ஷன் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த பலாஸ்ட் வாட்டர் ரெக்கார்ட் புக்கில் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன ஆக்சிடென்ட், எக்ஸப்ஷனல் அப்டேக்கு டிஸ்சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, ஆக்சிடென்ட்லாம் எந்த ரீசன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கணும். ரீசன் ஃபார் நாட் கண்டக்டிங் பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ வந்து நீங்கள் வந்து பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்சை பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம வந்து அதில் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன டெமோ ஒன்று பார்த்துடலாம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், போர்ட் ஏல இருக்கேன். ஸோ போர்ட் ஏல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நான் பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ணிட்டு போர்ட் பிக்கு நான் லோட் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். இப்போ நான் பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன், பாக்டீரியா, வேரியஸ் ஸ்பெசிஸு, மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் நான் கேரி பண்ணுறேன். இப்படி நான் கேரி பண்ணிட்டு போர்ட் பியில் நான் லோடிங்காக இதை நான் டிஸ்சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா போர்ட் பியில் உள்ள இந்த பாக்டீரியா இது எல்லாமே இங்கே உள்ள ஸ்பீசிஸை கில் பண்ணிவிட்டு இது வந்துட்டு க்ரோ ஆரம்பிக்கும். அப்போது இந்த போர்ட் பியில் உள்ள அந்த போர்ட்டுக்குன்னு சில தனித்துவமான சில ஸ்பெசிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பெசிஸ்லாம் சாகிறப்போ இந்த போர்ட் பியில் உள்ள பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்போ நான் அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பலாஸ்ட் வாட்டர், அதாவது போர்ட் ஏல நான் கேரி பண்ண பலாஸ்ட் வாட்டரை ஒரு 200 நாட்டிக்கல் மைல் தள்ளி நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நான் பண்ணுறப்போ எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இங்கே உள்ள இந்த போர்ட்டில் நான் எடுக்கிறப்போ இந்த ஸ்பீசிஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப டெப்த்தான டீப்பான வாட்டரில் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ இதெல்லாம் இந்த ஏரியாவுக்கு உயிர் வாழாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஷாலோ வாட்டரில் வாழக்கூடிய ஒரு ஸ்பீசிஸு. இந்த ஸ்பீசிஸை கொண்டு போயிட்டு நான் வந்து டீப் வாட்டரில் நான் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா அது எல்லாமே இங்கே உயிர் வாழாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 200 நாட்டிக்கல் மைல் தள்ளி நான் வந்து இந்த பலாஸ்ட் வாட்டரை நான் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பலாஸ்ட் வாட்டர் டேங்க் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் இந்த டேங்கோட அவுட்லெட், இதுதான் டேங்கோட இன்லெட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இங்கே 200 மீட்டர் டெப்த்தில், ஸோ இந்த டேங்க்லேருந்து 200 மீட்டர் டெப்த்தில் நான் என்ன பண்ண போகிறேன், சக்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ சக்ஷன் சக்ஷன் எடுத்து இந்த டேங்க் வருமா, அப்போ என்ன ஆகும், இந்த டேங்கில் உள்ள இங்கே ஆல்ரெடி உள்ள பலாஸ்ட் வாட்டரில் உள்ள வாட்டர் பலாஸ்ட் டேங்கில் உள்ள வாட்டர் என்ன பண்ணும், இந்த அவுட்லெட் வழியாக நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுமா, இந்த அவுட்லெட் வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகும். எது வரைக்கும் நான் வந்து இதை சக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த டேங்க் கெப்பாசிட்டிக்கு 3 டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய டேங்கோட கெப்பாசிட்டி 10 மீட்டர் கியூப் அப்படின்னா நான் வந்து 30 மீட்டர் கியூப் அளவுக்கு நான் வந்து 200 மீட்டர் டெப்த்லேருந்து நான் ஸ்ட்ரக்சர் எடுக்கணும். அப்படி பண்ணுறப்போ எனக்கு மினிமலாக மேக்ஸிமம் 95% ஆஃப் ஆல்ரெடி நான் இங்கே எடுத்தேன் இல்லையா, இங்கே பலாஸ்ட் வாட்டர் எடுத்தேன் இல்லையா, அதை வந்து 95% நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். ஸோ 95% நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த டேங்கோட கெப்பாசிட்டியை விட 3 மடங்கு அதிகமான வாட்டரை நான் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் எடுத்து இங்கே உள்ள வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி பண்ணுறப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இங்கேருந்து போட் ஏல எடுத்தீங்க இல்லையா, அந்த வாட்டர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 95% ஆஃப் வாட்டரை நீங்கள் வந்து அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் 200 நாட்டிக்கல் மைல் தள்ளி 200 மீட்டர் டெப்த்லேருந்து நீங்கள் வந்துட்டு பலாஸ்ட் வாட்டரை செக்ஷன் எடுக்கிறப்போ இந்த என்ன பண்ணும், இங்கே உள்ள பலாஸ்ட் வாட்டர் எல்லாமே ஆல்ரெடி இங்கேருந்து இருக்க பாக்டீரியா, வேரியஸ் ஸ்பெசிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டீப் வாட்டரில் உங்களுக்கு உயிர் வாழாது, அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய உடல் அமைப்பு இருக்காது. இது எல்லாமே இந்த ஷாலோ வாட்டர், அதாவது இந்த போட்டு பக்கத்தில் வாழ்கிற அளவுக்கு தான் இதனுடைய உடலமைப்பு எல்லாமே இருக்கும். அதே டீப் வாட்டர், டீப் டிஸ்டன்ஸில், டீப் டெப்த்தில் உங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இருக்காது. ஸோ அப்படி நான் பண்ணுறப்போ எனக்கு வந்து என்ன பண்ண முடியும், இங்கே உள்ள பாக்டீரியா இது எல்லாத்தையும் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் என்னால் கொள்ள முடியும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இங்கே இப்போ என்ன பண்ணுறேன், 200 நாட்டிக்கல் மைலில் 200 மீட்டர் டெப்த்லேருந்து நான் வாட்டர் எடுத்துட்டேன். அந்த வாட்டர் நான் என்ன பண்ணுறப்போ அந்த வாட்டர் கேரி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், போர்ட் பிக்கு போகிறேன்.
போர்ட் பியில் என்ன பண்ண போகிறேன், போர்ட் பியில் இங்கே உள்ள வாட்டர் நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன். அப்போ இங்கேயும் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியாலாம் இருக்குமே கேட்டிங்கன்னா, ஏன்னா டீப் தானே, டீப் நீங்கள் அவ்வளோ டீப்த்தில் எடுக்கிறீங்க, 200 நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸ்லையும் 200 மீட்டர் டெப்த்லேயும் நீங்கள் சக்ஷன் எடுக்கிறீங்க. அப்படி அப்போவும் நமக்கு என்ன இருக்கும், பாக்டீரியா வேரியஸ் ஸ்பெசிஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட் பியில் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ இப்போ போர்ட் பியில் வந்துட்டு அது ஒரு ஷாலோ வாட்டர் தானே, ஷாலோ வாட்டரான ஒரு ஏரியா. அது மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு இந்த டீப் டெப்த்லேருந்து எடுக்கிறதுனால அங்கே எடுக்கிற ஸ்பீசிஸும் பாக்டீரியாவும் இது மாதிரி போர்ட் ஏரியாவில் உங்களுக்கு உயிர் வாழ உடல் அமைப்பு இருக்காது. ஸோ அதனால இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அதுவே வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறோம். ஸோ வந்து இந்த ஷாலோ வாட்டரில் உயிர் வாழாது. ஸோ அப்போ என்ன டீப் இதில் நமக்கு ஃபைனலாக என்ன தெரியுது, உங்களுக்கு பாக்டீரியா இருக்கட்டும், வேரிய ஸ்பெசிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் போர்ட்லேருந்து நீங்கள் வாட்டர் எடுக்கிறப்போ அது எதுவுமே டீப் வாட்டர்லேயே உங்களுக்கு உயிர் வாழ உடம்பு கட்டமைப்பு கிடையாது. அதுவே வந்து டீப் வாட்டரில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்டில் உள்ள போர்ட் வாட்டர் ஏரியாஸில், கோஸ்டல் ஏரியாஸில் உயிர் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இது வந்து உடல் அமைப்பு கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் இந்த பயோடைவர்சிட்டியை வந்து இந்த போர்ட்டுக்கு பயோடைவர்சிட்டியை வந்து பாதிக்காமல் நம்மளால் பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷன் தான் இந்த பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுபடி என்னன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் த வால்யூமெட்ரிக் எக்ஸ்சேஞ்ச் ஷால் பி 90%. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுலேருந்து 3 மடங்கு நம்ம எடுத்தோம் இல்லையா, அப்படி நம்ம 3 மடங்கு நம்ம எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இங்கே எடுத்த இந்த பலாஸ்ட் வாட்டரை 95% நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ 5% வாட்டர் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, 95% மேக்ஸிமம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஃபிஷியன்சி ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்சேஞ்ச் ஷால் பி 95% இருக்கணும். டு கம்ப்ளை வித் எபோவ் ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் வந்து கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டேங்க்லையும் எவ்வளோ பம்பிங் பண்ணணும், 3 times த வேல்யூம் ஆஃப் த டேங்க். ஸோ அவ்வளவுக்கு நீங்கள் பம்பிங் பண்ணால் தான் உங்களுக்கு 95% ஆஃப் வாட்டரை உங்களால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். லெஸ் தென் 3 times ஆஃப் த வால்யூம் மேபி அக்செப்டட். மேபி என்னன்னா நீங்கள் 2 times எடுத்துக்கலாம், மேபி அக்செப்டட் இஃப் இட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் 90 நீங்கள் 2 டைம் ஆஃப் வால்யூம்லேயே நீங்கள் வந்து வாட்டரை வந்து எடுத்துருக்கலாம். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு என்ன, உங்களால் 95% ஆஃப் வாட்டரை நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். 95% ஆஃப் வாட்டர் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். இட் ஷால் பி கண்டக்டட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மைல். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, 3 times எடுக்கணும், அது எல்லாமே எதில் பண்ணணும், 200 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்லையும் டெப்த் எவ்வளோ இருக்கணும், 200 மீட்டர் டெப்த்லையும் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதான் ஐஎம்ஓ கைட்லைன். ஓகேங்களா. ஸோ மேபி இப்போ என்னன்னா, இது மாதிரி உங்களால் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் டெப்த்தை என்னால் எடுக்க முடியல அப்படின்னா, இஃப் ஷிப் இஸ் அனேபிள் டு கண்டக்ட் த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டட் எபோவ், தென் இட் ஷால் பி கண்டக்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 miles ஃப்ரம் த நியரஸ்ட் லேண்ட் 50 மைலோட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. உங்களால் இந்த ஸ்டாண்டர்டை உங்களால் கம்ப்ளை பண்ண முடியல அப்படின்னா 50 மீட்டர் டெப்த்தில் கூட 50 மீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸ் எடுத்துக்கலாம். டெப்த் அப்படிங்கிறது 200 மீட்டர் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து, a ship shall not be required to deviate from or delay the intended voyage to comply with the above requirements. ஸோ இது மாதிரி இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளை பண்ணுறதுக்காக உங்களோட டைமையும் உங்களோட வாயேஜும் நீங்கள் மாற்றிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வாயேஜில் போகிறீங்களோ அந்த வாயேஜில் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் டிஸ்டன்ஸில் 200 மீட்டர் டெப்த்தில் உங்களால் பலாஸ்ட் வாட்டர் கேரி பண்ண முடியும். ஓகேங்களா. இன் சி ஏரியாஸ் வேர் த எபோவ் டிஸ்டன்ஸ் ஆர் டெப்த் ரெக்யர்மெண்ட்ஸ் cannot be met. இந்த ஒரு சில ஏரியாஸில் உங்களால் இந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸு 200 டெப்த்தில் உங்களால் கம்ப்ளை பண்ண ரெக்யர்மெண்ட்ஸை உங்களால் மெட் பண்ண முடியல அப்படின்னா, தென் த போர்ட் ஸ்டேட்டு அந்த அட்ஜஸ்டன்ட் ஸ்டேட்டோட கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ஜஸ்டன்ட் ஸ்டேட்டில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு மேபி டெசிக்னேட் ஏரியாஸ் வேர் த எக்ஸ்சேஞ்ச் மே பி கேரிட் அவுட். ஸோ பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய போர்ட் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய போர்ட் ஸ்டேட் வந்து பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அட்ஜஸ்டன்ட் ஸ்டேட்டில் வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு டெசிக்னேட் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் போயிட்டு பலாஸ்ட் வாட்டரை வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இது மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸை உங்களால் நீங்கள் போகிறீங்க, ஸோ என்னால் இந்த இடத்துல எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை அப்படின்னா, நீங்கள் உங்களோட போர்ட் ஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு டெசிக்னேட் ஏரியா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களால் பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்சை பண்ண முடியும். த எபோவ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டெப்த் ஷால் நாட் பி கம்ப்ளைட் வித் if the master resettlement decide that it could be threaten safety or stability of the ship. இப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வருது, உங்களுடைய சேஃப்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, க்ரூ இல்லைன்னா வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களால் இந்த ரெக்யர்மெண்ட்ஸை உங்களால் கம்ப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது.
ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் போகிறீங்க, ஸோ போகிற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு வெதர் வந்து மோசமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அது மாதிரி டைமில் வந்து சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ கம்மியான டெப்த்லேயோ கம்மியான டிஸ்டன்ஸ்லேயோ உங்களால் பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ணிக்க முடியும். Reason for not conducting the exchange as stated above shall be recorded in the ballast water record book. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ballast water exchange சார்ட்டர் படி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அந்த ரீசனை உங்களால் ballast water record bookல நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். எதுக்காக நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து எழுதியிருக்கணும். ஸோ உங்களுடைய ஷிப்பு வந்துட்டு பலாஸ்ட் வாட்டரை கேரி பண்ணுது, அதே மாதிரி இந்த BMW கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா 2 ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்துட்டு இந்த ரெகுலேஷன் D1 அப்படிங்கிறது. ரெகுலேஷன் D1ங்கிறது என்ன, 95% ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 95% ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னா 3 times ஆஃப் வால்யூமை நீங்கள் டேங்க்குக்கு செக்ஷனாக கொடுத்தா மட்டும்தான் உங்களால் 95% ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பண்ண முடியும். அதே மாதிரி என்ன பண்ணுது, 200 miles ஆஃப் டிஸ்டன்ஸில் 200 மீட்டர் டெப்த்தில் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் ரெகுலேஷன் D1ங்கிறது. இந்த வாட்டர் பலாஸ்ட் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் சார்ட்டரை உங்களோட ஷிப்பு ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலேஷன் D2 இந்த பலாஸ்ட் வாட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை உங்கள் ஷிப்பு ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பலாஸ்ட் வாட்டர் கேரி பண்ணுறீங்க இல்லையா, அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு மினிமம் வந்து 50 மைக்ரோமீட்டர் டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ less than 10 ஆர்கானிசம் தான் இருக்கணும் per மீட்டர் கியூபுக்கு. அதுவே வந்துட்டு மில்லிமீட்டர் ஆஃப் மினிமம் டைமென்ஷன் less than 50 மைக்ரோமீட்டர் இல்லைன்னா 10 மைக்ரோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ less than 10 ஆர்கானிசம் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுவே வந்துட்டு நீங்கள் இந்த பலாஸ்ட் வாட்டரில் வந்து நிறைய ஆர்கானிசம் இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். லைக் வந்துட்டு டாக்ஸிகோஜெனிக் வைபியோ கொலேரா இருக்கும், கால்ரா இருக்கும். அடுத்து வந்து எஸ்யோரிச்சியா கோலி இருக்கும். அது இண்டஸ்ட்ரியல் என்ட்ரோகோச்சி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு இவ்வளோ தான் நீங்கள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோழி பார்த்தீங்கன்னா, இந்த கோழி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டருக்கு எவ்வளோ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும், less than 250 CFU தான் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் என்ட்ரோகோச்சி பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர் லிட்டருக்கு less than 100 CFU தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெகுலேஷன் B3ங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஷிப். அதாவது எந்தெந்த ஷிப்புக்கெல்லாம் இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஷிப்பு வந்துட்டு 2009க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பலாஸ்ட் வாட்டரோட கெப்பாசிட்டி வந்து 1500லேருந்து 5000 கியூபிக் மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். அதாவது ரெகுலேஷன் D1 இருக்கலாம், ரெகுலேஷன் D2 இருக்கலாம். அது எப்படி லாஸ்ட் மீட்டர் ரெகுலேஷன் D1 இல்லைன்னா D2 வந்து ஃபாலோ பண்ணணும் அன்டில் 2014 வரைக்கும் தான். 2009க்கு அப்புறம் பிஃபோர் உங்களோட ஷிப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2005ல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய பலாஸ்ட் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 1500லேருந்து 5000 கியூபிக் மீட்டர் கியூப் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலேஷன் D1ஐயோ இல்லை வந்து ரெகுலேஷன் D2ஐயோ ஃபாலோ பண்ணிக்கலாம். எது வரைக்கும் 2014 வரைக்கும் தான். ஓகேங்களா? 2014 வரைக்கும் உங்களுக்கு ரெகுலேஷன் D1ஐயோ D2ஐயோ ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலேஷன் D2 மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெகுலேஷன் D2ங்கிறது என்ன, இது இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிசம் தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ அதுவே வந்துட்டு உங்களோட பலாஸ்ட் வாட்டர் கெப்பாசிட்டி வந்துட்டு 1500 less than 1500 இருக்கு, இல்லைன்னா greater than 5000 கியூபிக் மீட்டர் இருக்கு. ஓகேங்களா? அதுவே உங்களோட ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் எப்போ பண்ணியிருக்காங்க, 2009ல் பண்ணியிருக்காங்க, 2009க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. பட் வந்து உங்களுடைய வாட்டரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, less than 1500 இருக்கு ஆர் greater than 5000 மீட்டர் கியூபா இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரெகுலேஷன் D1ஐயோ D2ஐயோ ஃபாலோ பண்ணிக்கலாம், மீட் ஸ்டாண்டர்டையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அன்டில் 2016 வரைக்கும் தான். ஓகேங்களா? 2016 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ரெகுலேஷன் D2 மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், D1 யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஷிப்பை வந்து பிஃபோர் 2009க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டி வந்து உங்களோட வாட்டரோட பலாஸ்ட் வாட்டர் கெப்பாசிட்டி 1500லேருந்து 5000 இருந்துச்சு அப்படின்னா 2014க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் D1 இல்லைனா D2 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ 2025ல் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெகுலேஷன் D2 மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் less than 1500லேருந்து greater than 5000 இருந்துச்சு அப்படின்னா 2016க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் D1 இல்லைனா D2
எந்த ரெகுலேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம D2 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஷிப் கன்ஸ்ட்ரக்டட் பிஃபோர் 2009. இப்போ ஆஃப்டர் உங்களோட ஷிப்பு வந்து ஆஃப்டர் 2009 நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பலாஸ்ட் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 1500 மீட்டர் கியூபு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரெகுலேஷன் D2 தான் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரெகுலேஷன் D2 தான் யூஸ் பண்ணணும். ஷால் கண்டக்ட் பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தட் அட்லீஸ்ட் மீட் ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரைப்ட் இன் த ரெகுலேஷன் D2. ஓகேங்களா? அதுவே உங்களோட ஷிப்பு வந்துட்டு 2000க்கு அப்புறம் 2000லையோ இல்லை 2000 அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2012க்கு முன்னாடி 2009லேருந்து 2012க்கு முன்னாடி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டி வந்துட்டு 5000 கியூபிக் மீட்டர் இல்லைன்னா அதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷால் கண்டக்ட் பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் பேராகிராஃப் 1.2. பேராகிராஃப் 1.2னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதுதான். அதாவது 2009லேருந்து 2012க்கு வரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னது 2016க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2012ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2016 வரைக்கும் நீங்கள் D1ஐயும் D2 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா D2 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஏ ஷிப் கன்ஸ்ட்ரக்டட் இன் அண்ட் ஆஃப்டர் 2012க்கு அப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட பலாஸ்ட் வாட்டர் கெப்பாசிட்டி 5000 கியூபிக் மீட்டர் அல்லது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலேஷன் D2 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பலாஸ்ட் வாட்டரை நீங்கள் வந்து ரிசப்ஷன் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் D1ஐயோ D2 யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களால் ரிசப்ஷன் ஃபெசிலிட்டிக்கு உங்களால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். So other methods of ballast water management may also be accepted as alternative to the requirements described above, provided that such method ensure at least same level of protection, environment, health, human health, property or resources approved in principle by the committee. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் B3 அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்ன ஃபைனலாக என்ன தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த ஷிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெகுலேஷன் D2 தான். ஏன்னா இப்போ நம்ம 2025ல இருக்கோம். ஸோ ரெகுலேஷன் D2 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்மள இருக்கோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து மீட் பண்ணணும், உங்களுடைய டிஸ்சார்ஜ் வந்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மெத்தட்லாம் ஷிப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரிமூவ் பை டிஸ்க் அண்ட் ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் செப்பரேஷன். ஸோ இதில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் செப்பரேட்டட் டியூ டு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலியமா சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் செப்பரேஷனு, டிஸ்இன்ஃபெக்டிங் பயோசைட்ஸு, அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் குளோரினேஷன், யூவி லைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி காமன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களோட ஷிப் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பலாஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு ரெகுலேஷன் D2 நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.